வெல்கம் டு என்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்எஸ் கிச்சனில் பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பீர்க்கங்காவை எடுத்து நல்ல பெரிய சைஸ் பீர்க்கங்காய் ஒன்று எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கிறேன். வாஷ் பண்ணி தோலோடைய கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப தோல் எடுக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி தோலோடைய போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன், நாட்டு தக்காளி ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு வானொலி அடுப்பை எடுத்துட்டு இதில் இப்போ நம்ம பீர்க்கங்காயையும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அடுப்பை நான் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வெறும் பீர்க்கங்காய் தக்காளியை மட்டும்தான் நம்ம வதக்க போகிறோம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து. இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி முடித்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆற வச்சுட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய், 3 பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா, தேங்காய் பச்சை மிளகாயெல்லாம் வதக்கக்கூடாதுங்க, பச்சையாக தான் வச்சு அரைச்சிக்கணும். பீர்க்கங்காயும் தக்காளியும் மட்டும்தான் வதக்கணும். எல்லாத்தையும் இப்போ சேர்த்து போட்டு நம்ம வதக்கி ஆற வச்ச அந்த தக்காளி, பீர்க்கங்காய், தேங்காய், பச்சை மிளகா, உப்பு, பெருங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டிக்கலாம். தாளித்து கொட்டியாச்சுங்க. சூப்பரான பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை இப்படி செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.